ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் செல்லலாம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசும்படியாக நமக்கு நடுவில் இருக்கிறார். பிரயோஜனமானவைகளை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழிகளில் அவர் நம்மை நடத்துகிறார். நம்மேல் தம்முடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை தருகிறார். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே என் வாழ்க்கையோடு பேசுங்க, உடைய வார்த்தைகள் என் ஆத்துமாவை பலப்படுத்துவதாக. ஆண்டவரே உடைய வசனத்தை உறுதிப்படுத்துங்க, என் வாழ்க்கையை உறுதிப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், யோனா ஒரே நாள் பிரசங்கம் பண்ணி, ஒரே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, ஒரே பிரசங்கம் பண்ணி முழு நினிவே பட்டணமும் ஆண்டவருக்கு நேராய் மனம் திரும்பியது. ஆண்டவருக்கு நேராக மனம் திரும்பியது. ஆனால் இந்த நாட்களிலே பார்க்கும்போது, இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலுக்கு நேராக சபையை கொண்டு செல்ல விரும்புகின்றார். ஏன்னா நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இன்றைய அவசரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புறஜாதி ஜனங்களின் மீட்பு, அதுதான் முக்கியம். புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். பவுல் இஸ்ரவேல் ஜனங்களின் ரட்சிப்புக்காக அவர் இடைவிடாமல் மனவேதனையோடு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பவுலுக்கு கர்த்தர் சொன்னார், மேலும் சகோதரரே, மேலும் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். புறஜாதிகளின் நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்படின்னா புறஜாதிகளின் நிறைவு அது நடக்கும் பொழுது கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். அந்த வருகையோடு சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்தி கிறிஸ்துவின் காலம் பூமியிலே நடக்க ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கான இரண்டாம் வாய்ப்பாகிய ரட்சிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும். பவுலுடைய ஜெபத்திற்கான பதில் அங்க வரும். அதை தான் ஆண்டவர் பவுலுக்கு வெளிப்படுத்தினார். பைபிளில் நமக்கு எல்லா காரியங்களுக்கும் சொல்யூஷன் இருக்கிறது. எல்லா காரியங்களும் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இனி புதுசா ஒரு வெளிப்பாட்டை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? அதனால வேதம் சொல்லும்போது முடிந்தது, புதிய ஏற்பாடு முற்றிற்றுன்னு முடியும். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எல்லாவற்றையும் கர்த்தர் மொத்தமா நமக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இனி இதற்கு புதுசா நம்ம கொண்டு வினோதமா ஒன்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதனாலே இந்த நாட்களிலே வேதம் நமக்கு காண்பிக்கிற வழி நடத்துதலின்படி தான் நம்முடைய காரியம் இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவருடைய நோக்கத்தோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த நோக்கத்திலே தான் நம்ம டிராவல் பண்ணணும். ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த நோக்கத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். நாம் வேற நோக்கமாக இருக்கக்கூடாது. பவுல் சொல்றார், ரொம்ப அழகா சொல்லுவார். பிலிப்பியர்கள் படிக்க வேண்டாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. இதெல்லாம் படிக்கும்போது அப்படி தில்லையா இருக்கும். என்ன அழகான வார்த்தை. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி, சும்மா கிடையாது, ஆசையாய் தொடர்கிறேன். இதெல்லாம் இதை படிக்கும்போது நம்ம அப்படி ஒரு என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய் பண்ணி படிக்கலாம். எவ்வளவு ஒரு நல்ல ஆர்வம் பாருங்க. உங்க மைண்ட் ஸ்பிரிச்சுவலா இருந்ததுன்னா பைபிளை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ஆசையாய், அதாவது ஒரு வார்த்தையே போதும். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டது, என்ன ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன். சும்மா கிடையாது, ஆசையாய் பின்தொடர்கிறேன். சந்தோஷமா அந்த வழியில நடக்கிறேன். அப்போ நம்ம லைஃப் அப்படிதான் இருக்கணும். ஆண்டவர் என்னை ஏதோ ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். அதாவது ஆண்டவருடைய நோக்கத்திலே 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, அவருடைய வருகை சார்ந்ததான பொதுவான ஒரு நோக்கம். அதை எல்லாரும் கண்டிப்பா கேட்ச் பண்ணிக்கணும். இப்ப நான் சொன்ன பாருங்க, புறஜாதிகள் எண்ணிக்கை நிறைவேறுவது, இது எல்லாருக்குமே பொதுவானது. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவானது. இந்த நோக்கத்தின் அடிப்படையிலே புறஜாதி ஜனங்களின் ரட்சிப்பு என்கிற பிரயாசத்திலே நாம் எல்லாரும் இணைத்து கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு வகை. இன்னொன்னு இருக்குது, அந்த நோக்கத்திலே என் பங்கு என்ன, இது டிஃபர் ஆகும். இது எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது. நோக்கம் ஒன்றாவதா இருக்கும்,
ஆனால் அந்த நோக்கத்திலே என்னுடைய பங்கு என்ன இல்லையா? அந்த நோக்கத்தில் என்னுடைய பங்கு என்ன? அப்ப அதுல எனக்கென்று ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறார், அந்த வேலையை நான் செய்யணும் இல்லையா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா பலவிதமான காரியம் நடக்கும். ஒரு ஃபங்க்ஷன் என்பது காமன் நோக்கம். அந்த ஃபங்க்ஷன்ல டெக்கரேஷன் ஒன்று நடக்கும், ஒரு பக்கத்தில் சமையல் நடக்கும், ஒரு பக்கத்திலே அங்க இருக்கிறதான எல்லா காரியங்களும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும், எல்லாம் வேற வேற காரியங்கள். ஆனால் நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஆனால் அதில் ஒவ்வொன்றுக்கும் வேற வேற நோக்கம் இருக்கும், ஒவ்வொருத்தரும் விதமா இருக்கும். ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷன். அப்போ ஆண்டவர் நமக்கு அவருடைய வருகையை சார்ந்துதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டியது காமன். அதில் என்னுடைய பங்கு என்ன, நான் என்ன செய்யணும், நான் எதில் என்னை இணைத்து கொண்டிருக்க வேண்டும், இதை நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருந்து அறிந்து கொண்டு நடக்க வேண்டும். அங்கதான் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதுதான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதான் நம்மள சேர்க்கும். எல்லாரும் ஒரே வேலையை செய்ய முடியாது இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் சமையல் பண்ணிட்டு இருக்க முடியாது, எல்லாரும் சேர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. யார் யாருக்கு என்னென்ன வேலையோ அந்தந்த நபருக்கு அந்தந்த வேலையை செய்யணும். அதே போலதான். சரி, யோனாவை குறித்து போன வாரத்தில் பார்த்தோம். ஒரே நாள் டிராவல் பண்ணி ஒரே பிரசங்கம் பண்ணி ஒரு பட்டணத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பினார். இன்னைக்கு வேறொரு நபரை குறித்து கர்த்தர் இன்னைக்கு இதை தொடர்ந்து எங்கிட்ட நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு காலையில மைண்ட்ல 2-3 நாளா கர்த்தர் பேசிட்டே வந்தார். இன்னைக்கு காலையில் அதை குறித்து கர்த்தர் தெளிவுபடுத்தினார். ஒரு மனுஷன் பேசவே இல்லை. ஆனா பேசாமலே நிறைய பேர் ரட்சிப்பு கொடுத்துட்டார். ஒரு வார்த்தை பேசல. அவர் பேசினதாக பைபிள் ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஆனால் நிறைய பேர் ரட்சிப்பு கொடுத்துட்டார். அந்த ஒரு நபரை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நம்ம படிக்கிற போர்ஷன்லயே அந்த நபர் இருக்க மாட்டாரு, ஆனாலும் அந்த நபர் அந்த போர்ஷன் படிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42 வரைக்கும் படிக்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமா, இந்த இடத்துல அவரே இல்லை. புரியுதா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்த்தாள் வீட்டிலே இயேசு கிறிஸ்து வருகிறார். மார்த்தாள், மரியாள், லாசரு. இந்த லாசரு இந்த இடத்துல பேரே இல்லை. ஆனால் இவர்கள் 3 பேரும் சகோதர சகோதரிகள். மார்த்தாள் மூத்தவளாக இருந்திருக்க வேண்டும். லாசருவும் மரியாளும் அவளுக்கு இளையவர்கள். இதுல யார் மூத்தவங்க? அவங்க 2 பேர்ல யார் மூத்தவங்க நமக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு பெற்றோர் இருந்ததாக சொல்லப்படவில்லை. இவங்க 3 பேரும் சகோதர சகோதரிகள். இப்படி இருக்கும் பொழுது மார்த்தாள் மூத்தவளாக இருந்ததினாலே தன் வீட்டிற்கு இயேசு கிறிஸ்துவை வரும்படி அழைப்பு கொடுக்கிறாள். இயேசு கிறிஸ்துவும் அந்த வீட்டுக்கு வருகிறாள். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வருகிறதற்கு காரணம், அந்த 3 பேர் மேலேயும் அவருக்கு ஒரு அன்பு இருந்துச்சு. அதனாலே அந்த அழைப்பை ஏற்று இந்த 3 பேர் இருக்கிற இடத்துல வந்து அவர் வரார், வந்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க போனாலும் ஒரு கூட்டத்தை பார்த்துட்டாருன்னா உடனே பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருவார். சீமோன் அப்படின்னு ஒரு மனுஷன், இதுல படிக்க வேண்டாம், இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவன் வீட்டுக்கு விருந்துக்கு போவார். அங்க போனோன்னு அவர் வந்திருக்கிறார், ஜனங்கள் அப்படியே கூடி வந்துடுவாங்க. உடனே அவர்களுக்கு உபதேசம் பண்ண தொடங்கிடுவார். இப்படி அவர் எங்க போனாலும் ஜனங்களை பார்த்தால் உடனே பிரசங்கிப்பார். கடற்கரையோரம் போவார், திரளான ஜனங்களை பார்ப்பார், படகுல ஏறுவார், உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவார். இப்படி அவர் போற இடத்திலெல்லாம் ஜனங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் பிரசங்கித்து
தேவ ராஜ்யத்தை கொண்டு செல்வதுதான் அவருடைய நோக்கமாகவே இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல கூட்டின மாதிரி தெரியல. இந்த மார்த்தாளுடைய அழைப்பு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததை அந்த பக்கத்துல யாருக்குமே தெரியல, என்னன்னு தெரியல, யாருமே வரல. மார்த்தாளும் மரியாளும் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன்? அந்த வீட்டில் இருக்கிற ஒரு மெம்பரே காணாத போயிட்டாரு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வராருன்றதுக்காக இவர் எஸ்கேப் பண்ணலாம் இருக்கலாம், இருப்பாங்க. நான் சில இடத்துல போவேன், சில வீட்டுக்கு போவேன். போனீங்கன்னா அந்த வீட்டில் ஒன்று இருக்கும், இந்த லாஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும். நான் வரேன்னு தெரிஞ்சதுனாலே நைட்ஸாக போயிடுவாங்க, வெளியில் போயிடுவாங்க. அப்புறம் நான் அந்த வீட்டில் இருந்து பேசி ஜபெல்லாம் முடிச்சுட்டு வரைக்கும் அந்த தெருமுனையில் வந்து அங்கே நீட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. பாஸ்டர் இருக்கிறாரா, போயிட்டாரா. நான் அந்த வீட்டில் கேட்பேன், எங்க அவன் கேட்பேன். அவங்களே சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவர் வரமாட்டாருன்னுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, தெருமுனையில் ஒழிச்சு பார்த்துட்டு இருப்பாரு, நீங்கள் போறீங்களான்னு பார்த்துட்டு இருப்பாரு, நீங்கள் அப்படி போனோன்னு இப்படி வந்துடுவாருன்னுவாங்க. இது மாதிரி இருப்பாங்க, நிஜமாவே இருப்பாங்க. தெருமுனையில் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருப்பாங்க, எப்படா இவர் கிளம்புவாரு, அப்புறம் வீட்டுக்கு போலாரு. இந்த மாதிரி லாசருக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க சில இடத்துல. அப்போ இந்த லாசர் ஒருவேளை இயேசு கிறிஸ்து வராருன்றதுக்காக எஸ்கேப் ஆயிட்டாருன்னு தெரியல. வந்து அவர் வந்து, நீ என்ன ஜெபிக்கிறியா, பைபிள் படிக்கிறியா, ஒழுங்கா இருக்கிறியா, ஏதாவது கேட்பார்ல, ஒழுங்கா சனிக்கிழமை தோறும் ஜெபாலயத்துக்கு போறியா, இப்படி ஏதாவது கேட்பாரு. கேட்டாக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எதுக்கு அவர் கண்ணில் மாட்டிட்டு என்று சொல்லி ஒருவேளை பர்பஸா கூட இந்த லாசர் ஓடி ஒளிஞ்சிருக்கலாம், எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம். அவர் போன பிறகு திரும்பி வீட்டுக்கு வந்தெல்லாம் சொல்லி ஒளிஞ்சிருக்கலாம். அப்படி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையிலே இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வராரு. இந்த வீட்டிலே சில நேரம் இருக்கிறாரு. அந்த வீட்டிலே மரியாள் ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவராய் இருக்கிறாள். 3 பேர் 3 கேட்டகரி. இவங்களை பத்தி நான் ஏற்கனவே ஒரு செய்தி எடுத்திருக்கிறேன். சபையில காணப்படுகிற 3 விதமான விசுவாசிகள் என்று சொல்லி இது 3 பேர் வச்சு ஏற்கனவே ஒரு செய்தி எடுத்திருக்கிறாங்க, ஞாபகம் இருக்குது. மார்த்தாளை போன்ற விசுவாசி, மரியாளை போன்ற விசுவாசி, லாசருவை போன்ற விசுவாசி என்று ஒரு சபையில காணப்படுகிற 3 விதமான விசுவாசிகள் வந்து எடுத்திருக்கிறேன். சரி, இப்ப இந்த செய்தி வேற. அப்ப பார்க்கும்போது மரியாளுக்கு நல்ல ஆவிக்குரிய சென்ஸ் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர் பாதத்தருகே உட்கார்ந்து அவர் பேசுகிற வார்த்தைகளை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டம் கூடினாலும் பேசுவாரு, ஒரு நபர் இருந்தாலும் அங்கேயும் பேசுவார். ஒரு நபர் தானே அப்படின்னு அவர் பேசாம இருக்க மாட்டாரு. ஒரு நபர் ஆனாலும் கூட அவர்களுக்கும் தேவ ராஜ்யத்தை பேசுவாரு, கூட்டம் கூடினாலும் பேசுவாரு. இந்த இடத்துல மொத்தம் 3 பேர் அந்த வீட்டுல, ஒண்ணு ஏற்கனவே எஸ்கேப் ஆயிடுச்சு, இருக்கிறது 2 பேரு. அதுல மார்த்தாளுக்கு ஆவிக்குரிய சென்ஸ் இல்ல, அதுவும் தூரத்துல தள்ளி நிக்குது. ஒரே ஒரு ஆள் தான், 3ல் 1 தான் அங்க தேறிச்சு, மரியாள் மட்டும்தான். மரியாளோடு இயேசு கிறிஸ்து தேவ வசனத்தை குறித்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். மார்த்தாளுக்கு இதை கண்ட பொழுது எரிச்சல் வருகிறது. இப்ப இன்னைக்கு நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் இல்ல. மார்த்தாளுக்கு எரிச்சல் வருது, கம்ப்ளைண்ட் பண்றான். ஆனால் ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறாள், ஆனா நீயோ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று மார்த்தாளை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். இப்படி இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து வந்த பொழுது இங்கே இந்த லாசருவை காணவில்லை இல்லையா? லாசரு இந்த இடத்துல இல்லை. அவர் வரும்பொழுது அவர் இல்லை. அவர் போற வரைக்கும் அவன் அந்த வீட்டுக்குள்ள வந்த மாதிரியே தெரியல, வரவே இல்லை. சரி, இந்த லாசரு தான் பைபிள்ல வந்து இவரை பத்தி ஒரு கேரக்டர் இருக்குது. ஆனால் இந்த லாசருவை பற்றிய காரியங்கள் வேதத்தில் எழுதியிருக்கே தவிர இந்த லாசரு பேசினதாக ஒரு வார்த்தை கூட பைபிள்ல கிடையாது. மார்த்தாள் பேசினது இருக்குது, மரியாள் பேசினது இருக்குது. லாசருவின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வந்ததாக பைபிள்ல அவரை பத்தி கேரக்டர் தான் இருக்குது, ஒரு வார்த்தை கூட அவர் பேசினதா இல்லை. சரி, இப்ப இந்த லாசருவை குறித்து இன்னும் சில காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம். வாசிக்கலாம், எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திற்கு நேராய் போகலாம். இந்த 11ஆம் அதிகாரத்தில் மீண்டும் இந்த மார்த்தாள் மரியாள் லாசருவின் சம்பவம் இந்த 11ஆம் அதிகாரத்தில் வேதத்தில் இருக்கிறது. இங்கே இவர்களுடைய காரியம் என்ன? வாசிக்கலாம், முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி
தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவற்றிற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவனிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். போதும். இங்கே பார்க்கும் பொழுது மரியாள் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இப்ப இந்த 2ஆம் சம்பவத்திலே பார்க்கும் பொழுது லாசரு வியாதிப்பட்டவனாக நமக்கு வேதம் சொல்லுகிறது. இங்கே இந்த சகோதரிகள் பேசின சம்பாஷணை பைபிள் இருக்கு. ஆனால் லாசருவை குறித்த குறிப்பு தான் இருக்கிறதே தவிர அவன் பேசுற ஒரு வார்த்தை கூட பைபிளை ரெக்கார்ட் பண்ணல. லாசருவை இந்த இடத்தில் வியாதிப்பட்டவனாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆண்டவர் ஒருத்தர் மேல் அன்பா இருக்கிறார்னா அவர்களை குறித்து நிச்சயமாய் ஒரு தரிசனத்தையும் ஆண்டவர் உடையவராய் இருக்கின்றார். நல்ல கவனிக்கணும். ஆண்டவருக்கு இங்க இருக்கிற அத்தனை பேர் மேலும், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவருடைய நோக்கம் இல்லாமல் ஒருவரும் தெரிந்து கொள்ளப்படுவது இல்லை. ஆண்டவருடைய தரிசனம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரால் அழைக்கப்படுவது இல்லை. ஒவ்வொருவரை குறித்தும் வித்தியாசமான பிரத்யேகமான ஒரு நோக்கம் இருக்கிறது. நல்ல கவனிக்கணும். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பர்பஸ் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். கர்த்தர் உங்களை எதற்காக பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் இன்னும் பிடித்துக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். பவுல் சொன்னது போல, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நீங்கள் கர்த்தரை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல. ஏன் என்னை ரட்சித்தான் எனக்கே தெரியல. நான் என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியல. நான் பாட்டுக்கு வேலைக்கு போறேன், நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வரேன், நான் பாட்டுக்கு சாப்பிட்றேன், நான் பாட்டுக்கு தூங்குறேன், காலையில் எழுந்திருக்கிறேன், வேலைக்கு போறேன், சாயங்காலம் வீட்டுக்கு வருகிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், இதே என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எங்கேயோ ஒண்ணு மிஸ் பண்றீங்க. நீங்க மிஸ் பண்றீங்க. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மை. ஆண்டவர் உங்களை ரட்சித்தது உண்மை. உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் கண்டிப்பா இருக்கிறது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க பிக்ஸ் ஆவீங்க. தேவனுடைய ராஜ்யத்துல ஏதோ ஒரு இடத்துல நீங்க பிக்ஸ் ஆவீங்க. எந்த நோக்கமும் இல்லாமல் யாரையுமே கர்த்தர் தெரிந்து கொள்வது கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார்னா எவ்வளவு பெரிய ஒரு கிருபை. அவர் கிருபையாய் நம்மை தெரிந்து கொள்கிறார்னா ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இல்லாமலா தெரிந்து கொள்வார்? பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்தார். எவ்வளவு பெரிய விஷயம்! உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்தார். ஏற்ற நேரத்தில் நம்மை அழைத்தார். நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டார். தம்முடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு சபையிலே கர்த்தர் ஒருத்தரை வைக்கிறார்னா ஆண்டவருக்கு அவருடைய குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. நான் ஒன்று யோசிப்பேன். இங்க வருகிற நபர்களை குறித்து நான் யோசிப்பேன். ஆண்டவர் இந்த இடத்திற்கென்று ஒரு குறிப்பிட்ட நபர்களை வச்சிருக்கிறார். இது இந்த இடத்துக்கு மட்டுமல்ல. இப்ப இந்த ஆன்லைன்ல இருந்து ஆரம்பிச்ச பிறகு நான் சொல்றேன், இங்கே மட்டும் கிடையாது. இங்கே ஒரு கூட்டம் இங்க இந்த இடத்துல நேரடியாக கூடுகிறீர்கள். ஆனால் இதே நேரத்தில் லைவ்ல எங்கெங்கிருந்தோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து, பெங்களூர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, மைசூர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, பல இடத்துல இந்த சர்வீஸ் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க, பல தேசங்களில் இருந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஜப்பான்ல லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஸ்டேட்ஸ்ல அமெரிக்கால இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, மற்றும் பல கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பார்க்கறாங்க. பல இடத்திலிருந்து இந்த செய்தியை, இந்த ஆராதனை லைவ்ல இப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க.
அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனம் எங்கிருந்தோ இணைக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், அவங்களுக்கு வேற சர்ச்சை கிடையாதா? இல்ல அமெரிக்கால வேற சர்ச்சை கிடையாதா? ஆஸ்திரேலியால வேற சர்ச்சை கிடையாதா? ஜப்பான்ல வேற சர்ச்சை கிடையாதா? ஸ்ரீலங்கால வேற சர்ச்சை கிடையாதா? கர்நாடகால பெங்களூர்ல சர்ச்சை கிடையாதா? இருக்கு, பக்கத்திலேயே இருக்கும். இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே சில சர்ச் இருக்கும். நீங்க நடந்து போற தூரத்திலே உங்களுக்கு சர்ச் இருக்கும். ஆனால் அதை தாண்டி இவ்வளவு தூரம் வரைக்கும் பாருங்க, 45 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க செல்வம் ஃபேமிலி. ஏன் உங்க வீட்டு பக்கத்திலே சர்ச் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் உங்க வீட்டுக்கு இருக்கிறாங்க. மணவாள நகர்ல செல்லதர் ஒருத்தர் இருக்கார், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், நாங்களாம் ஒன்றா இருந்தவங்க. அப்போ உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்குது. அப்ப அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி 45 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இவங்க எல்லாம் வர வேண்டிய அவசியம் என்ன? ஆண்டவர் பாத்தீங்கன்னா யார் யாரை எங்க பிக்ஸ் பண்ணி எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு தரிசனத்தோடு ஆண்டவர் செயல்படுகிறார். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நேற்று தினத்துல ஒரு சகோதரி பாஸ்டிங் பிரேயர் வந்திருந்தாங்க. அவங்க கர்த்தரை தேடுறவங்க, குடும்பத்துல யாருக்கும் தெரியாது, ரகசியமாய் கிறிஸ்துவை தேடுகிறவர்கள். அவங்க வந்த போது அவங்க கொஞ்சம் தூரம், நான் இப்ப இடத்துல சொல்லவில்லை, கொஞ்சம் தூரத்துல தான் வராங்க. அவங்க முதல் முறையாக இங்கே வந்த போது எனக்கு இந்த இடத்துல வரணும்னு, எனக்கு உங்களுடைய வீடியோ பார்த்துருக்கிறவங்களை நேரில் இங்கே சர்வீஸ் வரணும்னு ஆசையா இருக்குது. நான் எந்த சர்ச்சுக்கும் போக முடியாது, நான் இந்து குடும்பத்தை சேர்ந்தவள், எந்த சர்ச்சுக்கும் போக முடியாது, அதனால நான் இங்கே வரணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை வந்தாங்க, சில மாசத்துக்கு முன்னால. அப்போ வீட்டுக்கு தெரியாம வராங்க, இவ்வளவு தூரத்துல வராங்களே இவங்க எப்படின்னு சொல்லி நானே யோசிச்சுட்டு நானே உங்களுக்கு கொஞ்சம் சொன்னேன், நீங்க பாருங்க, முடிஞ்சா வாங்க, இல்லட்டா வீட்டு பக்கத்துல எங்கேயாவது போங்க, என்ன வீட்டுக்கு தெரியாம வந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நானே கொஞ்சம் அவங்களுக்கு அட்வைஸ் சொன்னேன். ஆனா இல்ல, எனக்கு இங்க வரணும்னு இருக்குதுன்னு வருவாங்க. ரெகுலரா வர முடியாது, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வருவாங்க. அப்போ நேத்து அவங்களோட முடிச்சோட பேசிட்டு இருந்தேன். பேசும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களாம் சர்ச்சுக்கு போறவங்க சொல்லுவாங்க, இதான் என்னுடைய சர்ச்சுன்னு ஒரு சர்ச்சு பேரை சொல்லுவாங்க, இவர் தான் என்னுடைய பாஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு என் சர்ச்சு எதுன்னு எனக்கு சொல்றதுக்கு ஒரு சர்ச்சு இல்லை, என் பாஸ்டர் இவர் தான் என்னுடைய பாஸ்டர் சொல்றதுக்கு எனக்கு யாரும் இல்லை, அதை நான் மனசுல எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கும் அப்படின்னாங்க. புதுசாக சொல்றாங்களே. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தபோது நான் அன்னைக்கு பார்த்து பேசியிருக்கிறேன். லோத்தை பார்த்து ஆண்டவர், நீ ஜீவன் தப்பும்படி நீ மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னாரு. ஆனா லோத்து சொன்னா, ஆண்டவரே அருகில் இருக்கிற ஊருக்குள்ள நான் போறேன் அப்படின்னா, இல்ல நீ மலைக்கு தான் போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனால் இவன் இல்ல நான் அவ்வளவு தூரம் போக முடியாது, பக்கத்தில் இருக்கிற ஊருக்குள்ள போறேன்னா கடைசியில போக அனுமதிச்சாரு. கடைசியில் அவன் போன ஊரு கூட காப்பாற்றப்பட முடியல, எல்லாம் போச்சு, அவன் குடும்பமும் போச்சு, எல்லாம் போச்சு. அப்ப மலைக்கு போயிருந்தானா தப்பிச்சிருக்கலாம் என்று சொல்லி அன்னைக்கு பிரசங்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதை கேட்டுட்டு சொல்றாங்க, தூரமா இருந்தாலும் நீ போ அப்படின்னு அந்த செய்தியின் மூலமா என்கிட்ட கர்த்தர் பேசினார். நான் எனக்கே புரியல இப்படி எல்லாம் கர்த்தர் பேசுவாரான்னு. தூரமா இருக்கு, நான் தூரமா இருக்கிறது வராதீங்கன்றேன். ஆனா அவங்க விடத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறார், நீ தூரமா இருந்தால் அங்கதான் போகணும், உனக்கு அங்கதான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ மலைக்கு தான் போகணும், அங்கதான் போகணும், நீ பக்கத்துல எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவங்க என்ன சொல்றது, எனக்கு எது நடந்த தாட்டே புதுசா இருக்குது, நம்மளே நினைக்காத தாட்டா இருக்குது, நானே பிரசங்கம் பண்ண எனக்கே அந்த தாட்டு வரல, அவங்களுக்கு அந்த தாட்டு வந்தது. கர்த்தர் அப்படி பேசி இருக்கிறார். அப்போ நினைக்கும் போது அந்த சகோதரி ஒரு தாகமுள்ள சகோதரி, வாஞ்சையுள்ள சகோதரி, பயபக்தியான ஒரு சகோதரி, அவ்வளவு ஒரு ஆவிக்குரிய வாஞ்சை உள்ளவங்களை. அப்போ அவங்கள பாருங்க, கர்த்தர் அங்கிருந்து இங்க கொண்டு கனெக்ட் பண்றார். ஏன்னா யாருக்கு எந்த இடம் பிக்ஸா இருக்கும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொருவருடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பிரதர் விமல்குமார்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஒரு நோக்கம் இருக்குது, அவங்களுடைய மைண்ட் எங்க செட் ஆகுனவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு. அப்ப யாருடைய இருதயம் எங்க செட் ஆகும், யாருடைய இருதயத்திற்கு எந்த இடம் சரியானது என்பதை ஆண்டவரே பார்த்துதான் எங்கிருந்தாலும் அவர்களை கொண்டு கரெக்டா அங்க பிக்ஸ் பண்ணுவார். இது எல்லாமே தேவ திட்டத்தின் காரியம். ஆண்டவர் ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே செய்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உங்களை ஒரு தரிசனத்தோடு ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன்,
சந்தோஷமாய் வருகிறவர்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வேன். வர்றதுக்கு சங்கடப்பட்டாங்கன்னா கூப்பிடவே மாட்டேன். ஒருத்தர் நீங்க வர்றதுக்கு சங்கடத்தோடு வர்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நீங்க எங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்க போயிடுங்கன்றேன். நான் உங்களுக்கு வற்புறுத்தவே மாட்டேன், யாரையும் வற்புறுத்த மாட்டேன். ஏன்னா வற்புறுத்தி அங்க வந்து உட்கார்ந்தா அது அவங்களுக்கும் பிரச்சனையானோ, என்னடா அது இருக்கும், நமக்கும் அது சரி வராது. அவங்களும் இப்படியே சார்ந்த இந்த மெசேஜ் கேட்கறதுக்கு முடியாம நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு பிரசங்கம் பண்ணுறது ஓடாது முதல்ல. அதனால யாருக்கு எது பிடிக்குதோ அந்த இடத்துக்கு தான் அவங்க போகணும். இங்க பிடிக்கலையா ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு எங்க பிடிச்சிருக்குது அங்க போங்கன்றவன். அப்போ நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கிளீனா பிக்ஸ் பண்ணி செய்கிறார். ஒவ்வொருத்தரையும் படைத்தவர் ஆண்டவர், ஒவ்வொருவரைக்கும் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கொடுத்த ஆண்டவர், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிற ஆண்டவர். யார் யார் எந்த இடத்துல பிக்ஸ் ஆவாங்க என்பது ஆண்டவருக்கு தெரியும். அந்தந்த நபர்களை அந்தந்த இடத்துல தான் கர்த்தர் பிக்ஸ் பண்ணி வைப்பார். விரங்கி கர்த்தர் செய்ய மாட்டார். இது ஆண்டவர் செய்கின்ற காரியம். சரி, இப்ப எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப லாசரு வியாதிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? லாசருவை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. லாசருவை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆனா அந்த திட்டத்திலே லாசரு ஒத்து வராமல் அவன் ஓடுறான். இயேசு கிறிஸ்து வந்தா வீட்டுல இல்ல, ஓடி போறான். எவ்வளவு பெரிய சான்ஸ் இல்ல, இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு வராருன்னு உடனே எவ்வளவு ஆர்வமா வந்து காத்துட்டு இருந்திருக்கணும். எவ்வளவு பெரிய சான்ஸ். இயேசு கிறிஸ்து இது ஒரு 3 பேர் இருக்கிற அந்த வீட்டுக்கு வராருன்னா எவ்வளவு சந்தோஷமாய் வந்து ஆர்வத்தோடு எப்ப வருவார்னு காத்திருந்திருக்கணும் இல்ல ஒரு மனுஷன். அப்போ இவன் அந்த நேரத்தில் அவன் இல்லைன்னா நிச்சயமா இவன் பர்பஸா தான் போயிருப்பான். பர்பஸா தான் போயிருப்பான். இயேசு கிறிஸ்து வரான்னா எவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு காத்திருந்திருக்கணும், எவ்வளவு ஒரு வாஞ்சியோடு இருந்திருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து வந்த போது அவன் இல்லைன்னா ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் அதிலிருந்து நழுவ பார்க்கிறான். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அவனை பிக்ஸ் பண்ணி இருக்கிறாரு. அதிலிருந்து அவன் கொஞ்சம் டைவர்ட் ஆகிறதான நிலைமை இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சுட்டாருன்னா அவன் டைவர்ட் ஆனாலும் விட மாட்டார். ஆண்டவர் பிடிப்பார். என்ன செய்யறாரு, இவனை எப்படி கேட்ச் பண்ணணும்னு தெரியும். அவனுக்கு ஒரு வியாதியை தேவன் அனுமதித்து விட்டார். இப்ப உடம்பு சுகவீனமாகி உட்கார்ந்துட்டோம். இப்ப பிக்ஸ் பண்றார் ஆண்டவர். அவனை பிக்ஸ் பண்றார். அவனை கரெக்டா கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் அழகா கைட் பண்றார். இப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் ஒன்னொன்னு வியாதி மட்டும் கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு பண பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு குடும்ப பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கும், பிள்ளைகள் பிரச்சனையா இருக்கும், ஒருத்தருக்கு கணவர் பிரச்சனையா இருக்கும், ஒருத்தருக்கு மனைவி பிரச்சனையா இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையை கர்த்தர் அனுமதித்து அந்த நபரை தன் திட்டத்திற்குள் கர்த்தர் கரெக்டா கனெக்ட் பண்றார். புரியுதுங்களா? நம்ம லைஃப்ல எல்லாருடைய லைஃப்லயும் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அந்த பிளான்ல நம்மளை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு முள்ள வைக்கிறார், ஏதோ ஒரு பிரச்சனை வைக்கிறார். வெரைட்டியா இருக்கும். லாசருவின் விஷயத்தில் அது வியாதி. அதே போல நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்கும். ஏதோ ஒன்றை வைத்துதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை கொண்டு வந்து தன்னுடைய திட்டத்திற்குள் அந்த சர்க்கிள்ல நம்மளை கொண்டு வந்து பிக்ஸ் பண்றார். அதனாலே ஒன்றை தெரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டம், நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான கஷ்டம், நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான இக்கட்டுகள், அதை நீங்க தவறாய் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அது என் ஆண்டவர் என்னை அழைத்ததின் நோக்கத்திலும் திட்டத்திலும் என்னை பிக்ஸ் பண்றதுக்காகத்தான் இந்த பாதையை என் ஆண்டவர் எனக்கு நியமித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். புரியுதா? இந்த திட்டத்துக்குள்ள என்ன பிக்ஸ் பண்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன இதுல நடத்துறாரு. அது எது வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம். அந்த பிரச்சனை இல்லைன்னா நீங்க ஃப்ரீ பேர்ட் ஆயிடுவீங்க இல்லையா? சுத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க, பிக்ஸ் ஆக மாட்டீங்க. உங்களை அந்த பிரச்சனையை கொண்டு வந்து கர்த்தர் லாக் பண்றாரு. ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை கர்த்தர் கட்டி போட்டுறாரு. இது இல்லைன்னா நம்ம தேவ சித்தத்துல பிக்ஸ் ஆக மாட்டோம். அது ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் பாருங்க, மார்த்தாலும் நல்லா இருக்கிறாங்க, மரியாளும் நல்லா இருக்கிறாங்க. போன முறை எந்த லாசரு வீட்டில் இல்லாம ஓடி போனாரோ அந்த லாசருவுக்கு ஆண்டவர் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டார், அனுமதிச்சிட்டார். இப்போ லாசரு வியாதிப்பட்டார். எந்த லாசரு இயேசு கிறிஸ்து வரும்போது ஓடினாரோ அந்த லாசருவுக்காகவே இயேசு கிறிஸ்து கூப்பிடுற நிலைமை ஆகி போச்சு.
பாத்தீங்களா? மார்த்தாள் மரியாளுக்காக இயேசு கிறிஸ்துவ கூப்பிடல, லாசருவுக்காக இயேசு கிறிஸ்துவ கூப்பிடுறாங்க. எந்த லாசருவை இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எந்த லாசரு ஓடி போனானோ அந்த லாசருவுக்காகவே இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுகிற ஒரு நிலைமையை ஆண்டவர் உருவாக்கி விட்டார். இப்ப சகோதரிகள் கூப்பிடுறாங்க, ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த செய்தி கேட்ட உடனே வாசிக்கலாம், 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஆமாம், இங்கிருந்து ஆண்டவருடைய இந்த உண்மை வெளியே வருது பாருங்க. இந்த வியாதியை லாசருவை சாகடிக்கிறதுக்கு அல்ல, இந்த வியாதி லாசருவை டார்ச்சர் பண்றதுக்கு அல்ல, இந்த வியாதி இந்த குடும்பத்தில் ஒரு சலசலப்பை உண்டாக்குறதுக்கு அல்ல. இந்த வியாதியின் நோக்கமே தேவ நாமத்தின் மகிமை. ஆமென். இந்த வியாதிக்கான நோக்கம் மரணம் அல்ல, இது வியாதிக்கான நோக்கம் பிரச்சனை அல்ல. இந்த 2 சகோதரிகளும் இந்த வியாதி நிமித்தம், லாசருவின் வியாதி நிமித்தம் சோர்ந்து போயிருப்பாங்க. என்ன இவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சே, மரணத்திற்கு ஏதுவான நிலைமையில் அவனுடைய சிக்காயிட்டானே, இவன் பிழைக்கிறதை அரிதுன்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்டானேன்னு சோர்ந்து போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வியாதிக்கான நோக்கமே தேவ நாமத்தின் மகிமை மட்டும்தான் இதனுடைய நோக்கம். இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்றதான பிரச்சனையின் நோக்கம் நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களை டார்ச்சர் பண்றதுக்காக கிடையாது, உங்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்துகிறதற்காக கிடையாது, உங்களை சோர்ந்து போக பண்ணுகிறதற்காக கிடையாது. உங்கள் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த மகிமையின் நிமித்தமாகத்தான் சில பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நோக்கம் உங்களை பற்றியதான தேவ திட்டத்தை நிறைவேற்றிவிட வேண்டும். உங்களை குறித்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தன்னால் அடுத்த முயற்சிகளை கையில் எடுக்கிறார். முதல்லயே அவர் வந்த போதே வீட்டுக்குள்ள இருந்திருந்தானே இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து வந்த போதே இவ்வளவு பாதத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்டு அந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் லாசரு ஓடி போனான். லாசருவுக்காகவே இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறதான ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டது. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வியாதி நோக்கமே தேவ நாமத்தின் மகிமைக்காக மட்டும்தான். தேவனுடைய நாம மகிமைப்பட போகிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். பிதாவையும் மகிமைப்படுத்துவாங்க, என்னையும் ஜனங்கள் மகிமைப்படுத்துவாங்க. இந்த நோக்கத்தோடு தான் இந்த பிரச்சனை லாசருவின் வாழ்க்கையிலே வந்திருக்கிறது என்பதை கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்ப இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க லைஃப்ல இருக்கிற எந்த ப்ராப்ளம் ஆனாலும் நோக்கம் ஒண்ணுதான், தேவநாம மகிமைப்பட போகிறது, தேவநாம மகிமைப்பட போகிறது. அதற்காக கர்த்தர் உங்களுடைய டியூனிங் பண்ணிட்டு இருக்கிற நல்லா டியூன் அப் பண்றாரு. எந்த இடத்துல உங்களை டியூன் பண்ணணும் அவருக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் எப்படி உங்கள் மேல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அனுமதித்தால் உங்களை கரெக்டா டியூன் பண்ண முடியும் ஆண்டவருக்கு தெரியும். அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு, கை வைக்கிறார். அது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வாழ்க்கை பிரச்சனை, ஏதோ ஒண்ணு, அதன் மூலமாக ஆண்டவர் உங்களை டியூன் பண்ணிட்டு இருக்கிறாரு. எதற்காக? உங்கள் வாழ்க்கை உங்களுக்காகவே வாழ்வதற்காக அல்ல, தேவ நாமத்தின் மகிமைக்காக உங்களை வாழ வைக்க வேண்டும். ஒழுங்கா தேவ நாமத்தின் மகிமைக்காக வாழ வந்துருங்க, இல்லைன்னா தொடர்ந்துகிட்டே இருக்கும் பிரச்சனை உங்களுக்கு. ஆமென். உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஆரம்பிக்கும் பிரச்சனை. தேவ நாமத்தின் மகிமைக்காக வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சால்வ் ஆயிடும். புரியுதா? ஆண்டவருடைய காரியத்தை பாருங்க. பார்த்தாரு இந்த லாசருவை வச்சு நான் மகிமைப்படணும்னு பார்த்தாரு. ஆனால் இவன் பார்த்தா இவன் வரும்போதுல ஓடி ஒளிகிறான். வீட்டுக்கு வந்தா வெளியே ஓடுறான், வெளியே போனா வீட்டுக்கு வரான். இயேசு கிறிஸ்து பார்த்து தப்பிச்சு ஓடுறான். தப்பிச்சா ஓடுறீங்க, எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? ஆண்டவர் பிடிப்பார் ஒரு புடி. அவர் ஜெபிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறார், ஓடுறீங்க. ஜெபத்துக்கு வராம ஓடுறீங்க, பைபிள் படிக்காம ஓடுறீங்க. நீங்க எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? கர்த்தர் பிடிப்பார். ஆமென். உங்களை தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக தெரிந்து கொண்ட ஆண்டவர் நீங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் விட மாட்டார். ஒரு நோக்கத்தோடு உலக தோற்றத்துக்கு முன்பாய் முன்குறித்திருக்கிறார்னா அந்த நோக்கம் எவ்வளவு பெருசா இருக்கும். அதை விட்டு நீங்க தப்பிச்சு மட்டும் ஓடில நினைக்காதீங்க, ஒருபோது ஓட முடியாது. கர்த்தர் விட மாட்டார்.
இப்ப பாருங்க, ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இப்ப செய்தி வருது, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான். இப்போ ஆண்டவர் இதுல எனக்கு ரொம்ப நல்ல செய்தி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில என்கிட்ட கர்த்தர் பேசிட்டே இருந்தாரு. இதுல எனக்கு ரொம்ப நல்ல செய்தி பாருங்க. இவனுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். இந்த பிரச்சனை அனுமதிச்சிருக்கிறாரு. இதை அனுமதித்திருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுது, நீ சிநேகிக்கிறவன், நீ சிநேகிக்கிறவன், நீ சிநேகிக்கிறவன். திருப்பியும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அதே வார்த்தை வந்து திருப்பி தொடரும் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேர் அவங்க 3 பேர் மேல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பாயிருந்தா ஸ்டார்டிங்லேயே இருக்கும். அப்போ இவங்க 3 பேரும் மேலும் ஆண்டவர் மிகவும் அன்பாயிருந்தார். 5வது வசனத்தில் அதான் சொல்லுது, இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொல்றாங்க. அடுத்தது வியாதியை பத்தி சொல்லுது. வியாதியை பத்தி சொன்ன பிறகு பைபிள திருப்பியும் அதே காரியம் கமெண்ட் வருது. இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மேலும் மரியாள் மேலும் லாசருவின் மேலும் அன்பாயிருந்தார். இதுல இருந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், வியாதிங்கிற செய்தி நடுவில் வருது. முன்பாகவும் அவர் சிநேகிக்கிறார்னு வருது, பின்பாகவும் அவர் அன்பா இருக்கிறார்னு வருது. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில நெருக்கடிகளை கொடுத்து நம்ம இழுக்க நினைக்கிறது அவருடைய கோபத்தினால் என்று நீங்க நினைக்காதீங்க, அன்பினால் அதை செய்கின்றார். ஆமென். நீங்க அவருடைய நாமத்தின் மகிமைக்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உடனே நீங்க வரல, நீங்க நழுவி நழுவி ஓடுறீங்க, உடனே கோபத்தோடு அடிச்சு உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ண நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அதனாலதான் முன்னாலே அவருடைய அன்பை பத்தி பேசி இருக்குது, பின்னாலே அவருடைய அன்பை பத்தி பேசி இருக்குது. நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொல்றாங்க, பின்னாலேயும் இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மேலையும் மரியாள் மேலையும் லாசருவின் மேலையும் அன்பாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அன்பினால் இதை செய்கிறார். என் பிள்ளையை குறித்து நான் இப்படிப்பட்ட ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன், ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், ஒரு தரிசனம் வச்சிருக்கிறான். இவன் இதை அறியாமல் ஓடுறான், என் திட்டத்துல பிக்ஸ் ஆகாம ஓடிட்டு இருக்கிறான். இல்ல, இவனை என் திட்டத்துக்குள் கொண்டு வந்து அதுல பிக்ஸ் பண்ணி பயன்படுத்த வேண்டும், இவன் மூலமாய் நான் மகிமைப்பட வேண்டும் என்கிறதை ஆண்டவர் தெளிவா இருக்கிறாரு. தன்னுடைய அன்பினாலேயே லாசருவுக்கு இந்த வியாதியின் நிலைமைக்குள் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். அவன் அன்பா இருந்தார். லாசருவின் மேல் ஆண்டவர் அன்பா இருந்தார். அப்ப ஆண்டவர் லாசருவை வெறுத்து அடிக்கவில்லை, அன்பினால் அவனை இழுத்துக் கொள்வதற்கு இந்த பாதையிலே கர்த்தர் அவரை நடத்துகின்றார். இப்போ லாசரு வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே, இப்ப பாருங்க அடுத்த வருஷம் 3வது வருஷத்துல திருப்பி படிக்கலாம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இப்போ ஆண்டவர் இவன் வியாதியாய் இருக்கிறான் என்ற செய்தி வந்து விட்டது. அந்த செய்தி வரும் பொழுது இவருக்கு அவங்க மேல் அன்பா இருக்கிறாரு. அந்த செய்தி வந்த உடனே ஒரு வெளிப்பாட்டையும் கொடுக்கிறாரு. இந்த வியாதி மரணத்துக்கு எதுவானது கிடையாது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக தான் இது வந்திருக்கிறது சொல்றாரு. சொல்லிவிட்டு மேலும் 2 நாட்கள் அங்கேயே தங்கிட்டார். இந்த 2 நாள் தங்கினதிலே 2 விஷயம் நடந்திருக்கும். ஒன்று, பிதாவுடைய டைரக்ஷன். இயேசு கிறிஸ்து என்னைக்குமே பிதா டைரக்ட் பண்ற விதத்துல தான் போவார். உட்காருனா உட்காருவார், நில்லா நில்லுவார், போனா போவார், வானா வருவார், போகாதன போக மாட்டார். முழுக்க 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 பிதாவுடைய டைரக்ஷன்லயே மூவாயிட்டு இருந்தார் இயேசு கிறிஸ்து. காணா ஒரு கல்யாண வீடு, திராட்சை ரசம் குறைவா இருக்குது, திராட்சை ரசம் தேவையா இருக்குது. அந்த நேரத்திலே அந்த இடத்துல தன்னுடைய முதல் அற்புதத்தை அவர் செய்ய போறான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் முன்னால வந்து அவங்க அம்மா கேட்கிறாங்க, அவருக்கு திராட்சை ரசம் இல்லை. மேல பாக்குறாரு, அப்பா சொல்றாரு வெயிட்டுங்கிறாரு. கீழே பாக்குறாரு, அம்மா சொல்றாங்க திராட்சை ரசம் வேணுங்கிறாங்க. மேல பாக்குறாரு, அப்பா சொல்றாரு வெயிட்டுங்கிறாரு. கீழே பாக்குறாரு, அம்மா வேணுங்கிறாங்க. யார் சொல்றது கேட்கறது? அப்பா சொல்றது கேட்கறது, அம்மா சொல்றது கேட்கறதா? அப்பா சொல்றதுதான் கேட்கணும், அம்மா சொல்றத
கேட்க கூடாது. அம்மா எப்பவுமே தப்பு தப்பா தான் சொல்லுவாங்க. அப்பா சொல்றதை கேட்கணும். மேல அப்பாவை பார்க்கறாரு, அப்பா சொல்றாரு வெயிட்டுங்கிறாரு, கீழே அம்மா சீக்கிரம் கொடு, சீக்கிரம் திராட்சை ரசம் வேணுங்கிறாங்க. அப்பா சொல்றதை பார்க்கறாரு, அப்பா வெயிட்டுங்கிறாரு. கீழே பார்த்து அம்மாவை பார்த்து சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை, எனக்கு இன்னும் டைம் வரல. அப்பா இன்னும் டைம் ஓகே சொல்லல, அதனால செய்ய முடியாதுட்டாரு. திருப்பி மேல பார்க்கறாரு, அப்பா சொல்றாரு இப்ப ப்ரொசீட் பண்ணுங்கிறாரு. பொண்ண உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஒரு டைம் ஒவ்வொன்னையும் மேல பார்த்து 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 செய்யறவர் தான் இயேசு கிறிஸ்து. இப்ப பிதா சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் திங், நீ சிநேகிக்கிறதுனால உடனே போய் லாசருவை பார்க்க கூடாது, 2 நாள் தங்கி இருக்கணும். ஏன் பிதா கேட்டு ஏன் பிதாவே 2 நாள் தங்கி இருக்கணும்? பிதா சொன்னாரு, இவனை மரிக்க விட்டு நீ 4வது நாள் கல்லறையிலிருந்து அவனை எழுப்பணும். இப்பவே போனீங்கன்னா அவன் வியாதியை தான் படுத்துட்டு இருப்பான். அதனால அவனை சாக விடு. நீங்க இருந்து அவர் சாகிற வரைக்கும் நீங்க இருந்து நகரக்கூடாது. லாசரு சாகட்டும், செத்து நீ வரலன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு வேற வழி இல்லாம அடக்கம் பண்ணட்டும். அடக்கமும் பண்ணிட்ட பிறகு 4வது நாள் தான் போய் நீ கல்லறையிலிருந்து கல்லை புரட்டி உயிரோடு எழுப்பணும். இதுதான் என் திட்டம். பிதா சொல்லிட்டார். சரி, உட்கார்ந்துட்டார். பிதா சொல்லிட்டா அதுக்கு பிறகு மறுபேச்சே கிடையாது, உட்கார்ந்துட்டார். 2 நாட்கள் தாம் இருந்த இடத்துல இந்த செய்தியை அறிந்தும் இயேசு கிறிஸ்து இருந்தார். இந்த 2 நாட்கள் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இந்த இடத்துல ஒண்ணுமே போடல, என்ன செய்தார்னு போடல. ஆனா பின்னால படிச்சீங்கன்னா தெரியும். 41, 42 வசனங்களை படிக்கலாம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இந்த 2 நாட்கள் இயேசு என்ன செய்தார்னா ஜெபித்திருக்கிறார். இங்கே கல்லறைக்கு முன்னால ஒரு ஸ்தோத்திரம் பண்றார். அந்த ஸ்தோத்திரத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எப்ப ஜெபித்திருப்பார்? இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பார். பிதாவே, லாசருவை உயிரோடு கூட எழுப்பும்படி உம்முடைய திட்டம் இருக்கிறது. அந்த இடத்துல நான் போய் நின்று லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது அவனை ஜீவனோடு நீங்க வெளியே கொண்டு வர வேண்டும். ஜெபித்திருப்பார். என்னைக்குமே பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை வந்து விட்டது என்று மெத்தனமா இருக்க முடியாது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னாலும் ஜெபித்துத்தான் அதை நிறைவேற்ற வேண்டுமே தவிர ஜெபிக்காமல் நிறைவேறாது. கடந்த நாட்களில் நான் காலையில ஒன்று எடுத்து நினைக்கிறேன். எலியாவை பத்தி எடுத்தேன். ஒரு நாள் மார்னிங் டிவோஷன் எடுத்தேன். நான் அங்க ஏலகிரி போனவர் எடுத்து நினைக்கிறேன். அப்போ எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். மழை பெய்யாதபடிக்கு அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், மீண்டும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழை பொழிந்தது. கருத்தாய் ஜெபம், 3 வருஷமும் ஜெபம். ஆண்டவரே, மழை பெய்யக்கூடாது என்று உம்முடைய வார்த்தை அறிவித்திருக்கிறேன், மழை வரக்கூடாது, மழை வரக்கூடாது, மழை வரக்கூடாதுன்னு 3 வருஷம் ஜெபம். 3 வருஷம் கழிச்ச பிறகு ஆண்டவர் மழையை நான் அனுப்புவேன்ட்டாரு. இப்போ மறுபடியும் ஜெபம் பண்ணான். ஜெபத்தை ரிவர்ஸ் பண்ணிட்டான். ஆண்டவரே, மழை பெய்யட்டும், மழை பெய்யட்டும், மழை பெய்யட்டும். அடுத்த 6 மாசம் ஜெபம். ஆண்டவருடைய வார்த்தை வந்து விட்டதுனால அதை தானா நடக்கும் நினைக்க கூடாது. ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு. என்ன? லாசருவை நீ 4வது நாள் போய் மரித்தோரில் அவனை உயிரோடு நீ எழுப்ப போற, தேவநாம மகிமைப்பட போகிறதுன்னு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பிதா சொல்லிட்டாரு. சொன்னதினாலே தானாய் நடக்கும் என்பதல்ல. இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் 2 நாள் தங்கியிருந்த பொழுது தொடர்ந்து ஜெபிக்கிறார். லாசரு எழுந்திருக்க வேண்டும், லாசருவை உயிரோடு எழுப்ப வேண்டும், லாசருவை உயிரோடு எழுந்திருக்கணும். ஜெபிச்சுட்டு இப்ப கல்லறைக்கு மேல கான்பிடென்டா நிற்கிறார். 2 நாள் பிரேயர் பண்ணியிருக்கார். கான்பிடென்டா நின்று லாசருவை வெளியே வாண்டார். சிம்பிளா அங்கதான் சொல்றார், பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே நான் ஜெபிச்சிட்டேன், அதுக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இப்ப நான் ஏன் இந்த ஸ்தோத்திரம் பண்ண தெரியுமா?
ஒரு கூட்ட ஜனங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. 4 நாள் கழிச்சு வந்திருக்கிறான், என்ன பண்றான் பார்க்கலாம். என்னதை பண்ண போறான்னா, நாட்டம் அடித்து இந்த நேரம் அந்த சரீரம் எல்லாம் மோசமாய் அழுகி போயிருக்கும். இப்ப கல்லறைக்கு முன்னால வந்துட்டு கல்லை புரட்டு நிக்கிறான், இவன் என்ன பண்றான் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்ப்பான சிந்தனையோடு ஒரு கூட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். சூழ்ந்திருக்கிறதான இவர்கள் உம்மை விசுவாசிக்கும்படியாக அந்த வார்த்தையை சொன்னேன் என்று சொல்லிவிட்டு லாசருவை வெளியே வந்துட்டார். அப்ப அந்த 2 நாட்கள் ஆண்டவர் ஜெபிக்கிறார். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் நம்முடைய லைஃப்ல ஒரு நெருக்கடியை நமக்கு உண்டாக்கி ஆண்டவர் அவரோடு நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு நம்முடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்றார். இது நெருக்கடியை உண்டாக்குகிற நேரத்தில் நம்முடைய கண்களுக்கு மறைவாக ஒன்று நடக்கிறது. நாம் அவருடைய திட்டத்திற்குள் கரெக்டா வர்றதுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஆமேன். நம்ம அவருடைய திட்டத்துக்குள் கரெக்டா வரணுன்றதுக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு பிரச்சனை கொடுத்து நீ ஏன் சேரு, அது கிடையாது. ஒரு பிரச்சனையான ஒரு பாதையை, நெருக்கடியான பாதையை நமக்கு அவர் அனுமதிக்கிறாரு. அந்த பாதையில நம்ம கரெக்டா வரணுன்றதுக்காக இப்பொழுது இந்த பிரச்சனைகளை நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கிற இதே நேரத்தில் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்க, ஆண்டவரே என்னுடைய மகன், என்னுடைய மகள் உங்களுடைய திட்டத்திற்குள் சரியா பிக்ஸ் ஆகி வரும்படிக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய திட்டத்திற்குள் சரியாய் இணைந்து வரும்படிக்கு அவர்களுக்கு பலன் கொடுங்க. மீண்டும் அவர்கள் எழும்பி வரணும், வல்லமையா எழும்பி வரணும், ஜீவனோடு வரணும். நமக்காக ஜெபிக்கிறார். பைபிள் அது சொல்லுது. வாசிக்க ஒரு வசனம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, நம்ம தான் அது, அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் நமக்காக அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அதனாலே அவர் நமக்காக முற்றுமுடிய நம்மை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவரா இருக்கிறார். தற்காலிகமான ஒரு சின்ன பிரச்சனை கூட நமக்காக ஜெபிக்கிறார். லூக்கா 22:31-32 பாத்தீங்கன்னா தெரியும், சீமோனே சாத்தான் உங்களை சுரக்கினால் புடைக்கிறது போல புடைக்கிறதற்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்தேன். சீமோன் தான் சொல்றாரு, உனக்காக நான் வேண்டுதல் செஞ்சுட்டு இருக்கிறப்பா. சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கிறான், பர்மிஷன் கொடுத்துட்டேன். ஆனால் அதே நேரத்தில் உனக்காக நான் வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் பிரச்சனையோடு நம்ம போயிட்டு நினைக்காதீங்க, ஆண்டவர் கைவிட்டுட்டார் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை தன்னுடைய திட்டத்திற்குள் பிக்ஸ் பண்றதுக்கு தான் அந்த பிரச்சனை அனுமதிச்சிருக்கிறார். இந்த பிரச்சனையில நீங்கள் ஆண்டவரோடு சரியா பிக்ஸ் ஆக வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அதனால நீங்கள் பிரச்சனையின் ஒண்ணு, ஆண்டவர் அவனை கைவிட்டார், ஆண்டவர் என்னை கவனிக்கிறது இல்லை, என்னை விட்டுட்டாரே, கிடையாது. அவர் திட்டத்திற்குள் நம்மளை கொண்டு வரணும், எப்படியாவது கொண்டு வரணும் என்பதற்காக சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். அந்த காரியத்தில் நீங்கள் சரியா வர்றதுக்காக ஒரு ஜெபத்தை அவர் இரவும் பகலும் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம சரி அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளணும், அவருடைய பாரத்தை புரிந்து கொள்ளணும், அவர் அனுமதிக்கிற பிரச்சனை நோக்கத்தை புரிந்து கொள்ளணும். அதற்காக அவர் ஜெபிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். என் ஆண்டவர் என்னை தண்டித்தனை வேதனைப்படுத்துகிறதற்காக அல்ல, என்மேல் வைத்திருக்கிற அன்பினாலே எனக்கு சில பிரச்சனைகளின் மூலமாக என்னை அவரோடு நெருங்கி வர வைத்து என்னை தன்னுடைய திட்டத்தில் என்னை இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். அது அவருடைய அன்பின் அடையாளம். என் இயேசு என்னை நேசிக்கிறார், அதனாலதான் கர்த்தர் அதெல்லாம் அனுமதிக்கிறார். அப்போ மேலும் 2 நாள் தங்கிட்டார். மேலும் 2 நாள் தங்கி இப்பொழுது புறப்பட்டு போகும்போது அங்கே லாசரு
அதற்குள் மரித்து விடுகிறான். 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். மரித்திருக்க மாட்டான். இயேசு ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், செத்து போயிருக்க மாட்டான், உயிரோடு தான் இருந்திருப்பான். நீங்க இங்க இல்லாததுனாலே அவன் மரித்து போனான். 32ஆம் வசனத்தை படிப்போம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றான். ரெண்டு பேருமே உடனே சொல்றாங்க, என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீங்க இருந்தீரானால் மரித்திருக்க மாட்டான். ஆனால் ரெண்டு பேருமே தன் சகோதரனை குறித்த நம்பிக்கை இழந்துட்டாங்க. நல்ல கவனிங்க, இந்த லாசருவின் மரணம் சம்பவித்து விட்டது. மரணம் அடைஞ்ச உடனே சகோதரிகள் ரெண்டு பேருமே ஹோப்பை விட்டுட்டாங்க, ஹோப்லெஸ் ஆயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு, இவ்வளவு லேட்டா வந்திருக்கிறாரே. நீங்க நல்லா கவனிக்கணும், நம்ம லைஃபை ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸ்பிரிச்சுவலா ஒரு கட்டத்தில் போய் நீங்க அப்படியே டவுன் ஆகி செத்த நிலைமைக்கு போயிட்டீங்க. ஸ்பிரிச்சுவல் டெத் மாதிரி ஆயிட்டீங்க. சிலருக்கு நம்பிக்கையே போச்சு. மறுபடியும் நான் எழும்பி வருவேனான்றது ஒரு பெரிய கேள்வி ஆயிடுச்சு. பழைய நிலைமைக்கு நான் எழும்பி வர முடியுமா? நான் தான் மறிச்சிட்டேன். பழைய ஆர்வம் எனக்கு வருமா? பழைய தாகம் எனக்கு வருமா? பழைய ஆத்தும பாரம் எனக்கு வருமா? பழைய ஜெபம் எனக்கு வருமா? நம்பிக்கை இழந்து போச்சு. எல்லாம் நம்பிக்கை இழந்து பேசலாம். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்ப நம்ம லைஃப்ல நம்பிக்கை இழந்தோம். இவங்க ரெண்டு பேருமே நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஒருவேளை உங்க லைஃப்ல ஆண்டவர் சில பிரச்சனைகள் அனுமதித்து கொண்டு வந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை இழந்திருக்கலாம். என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், என் சகோதரன் மரித்து விட்டான், இப்பொழுது எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி எந்த ஹோப்பும் இல்லை, முடிஞ்சு போச்சு. நான் சொல்றேன், நீங்க நம்பிக்கை இழந்திருக்கலாம். நீங்க நம்பிக்கை பழையபடி உங்களால் எழுப்பி வர முடியுமா என்கிற ஒரு நம்பிக்கை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் நிச்சயம் ஆண்டவரால் உங்களை கொண்டு வர முடியும். ஆமென். பழைய ஜெப வாழ்க்கை எனக்குள்ள வருமா? பழைய வேத தியானிப்பு எனக்குள்ள வருமா? பழைய ஆத்தும பாரம் எனக்குள் வருமா? பழைய பிரயாசம் எனக்குள் வருமா? வரும். ஆண்டவர் கொண்டு வருவார். சகோதரிகள் ரெண்டு பேரும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. லாசரு மரித்து விட்டான். சகோதரிகள் ரெண்டு பேரும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. இந்த மரித்திருந்த நேரத்திலே என்ன நடந்திருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டு இடத்துல நடக்கிற ரெண்டு சம்பவம். ஒன்று, இப்ப நான் முதலில் சொல்லிட்டேன், அவன் மரிக்கிற அந்த நேரத்தில் இந்த 2 நாட்கள் இயேசு கிறிஸ்து இங்க பூமியில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். லாசருவின் உயிரோடு எழுந்திருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ லாசரு என்ன ஆயிருப்பாரு? மரிச்சிட்டாரு, சரியா? பாடி கொண்டு போய் கல்லறையில் வச்சாச்சு. அது பாடி, நான் பாடி பத்தி பேசல. லாசரு என்ன ஆயிருப்பாரு? கல்லறையில் இருக்கிறது பாடி தான், அது லாசரு கிடையாது. கல்லறையில் அவருடைய பாடி தான் இருக்கு. லாசரு என்ன ஆயிருப்பாரு சொல்றேன். ஒரு ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது அது ஆண்டவருடைய சமூகத்திற்குள் போகிறதா வேற இடத்துக்கு போகிறதா என்பது ஒரு கேள்விக்குறியான காரியம். இது லாசருவின் காலத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா பாதாளத்துக்கு தான் போயிருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கல, கண்டிப்பா பாதாளத்துக்கு தான் அந்த ஆவி போயிருக்கும். பாதாளத்துக்கு நேரம் போகும்போது பயந்து இருக்கும், தடுமாறி இருக்கும், கதறி இருக்கும். நான் இதெல்லாம் என் மைண்ட்ல காலையில கத்தரிக்கிட்ட சொல்லிட்டே இருந்தார். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும்
அந்த இருதயம், அந்த லாசரு கதறி இருப்பான், பயந்திருப்பான். பாதாளத்துக்கு நேரம் போகுது, ஆவிகள் சூழ்ந்திருக்கும், அந்தகார ஆவிகள் வந்திருக்கும், பயந்திருப்பான். நான் ஏற்கனவே சொல்றேன், லாசரு இது வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்த ஓடி ஒளியிற ஆளு. அப்ப அந்த ஆத்மா எங்க போறது இருந்திருக்கும்? பாதாளத்திலே வேதனை உள்ள இடத்துக்கு போறதுக்கு தான் அவன் தகுதியானவன் இல்ல. இந்த லாசரு அந்த லாசரு மடி கிடையாது, இன்னொரு லாசரு இருக்கிறாரு. அந்த லாசரு ஸ்பிரிச்சுவல் மேன், பிச்சைக்கார லாசரு. அந்த லாசரு வேற, இந்த லாசரு வேற. அந்த லாசரு ஸ்பிரிச்சுவல் மேன், தேவ தூதர்கள் வந்து கொண்டு போய் அழகா ஆபிரகாமுடைய மடியில விட்டாங்க. இந்த லாசரு நிச்சயமாய் அந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஐஸ்வர்யவான் சென்ற இடத்துக்கு தான் இந்த ஆத்மா போக ஆரம்பிச்சிருக்கு. பயந்திருப்பான், நடுங்கி இருப்பான், தடுமாறி இருப்பான். அதுதான் நிலைமை வரும். கென்னத் ஹாகின் என்று சொல்லி அமெரிக்க தேசத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக தான், கிட்டத்தட்ட ஒரு 97 வயசுல அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், அவர் 18 வயசா இருக்கும் பொழுது, வாலிப பையன், 18 வயசு பையனா இருக்கும் பொழுது கொடிய இருதய நோய் ஏற்பட்டது. மிக மோசமா இருதயம் பழுதடைந்து 18 வயசுல மரண தருவாயில போயிட்டார். அவருடைய பாட்டி ரொம்ப பக்தியுள்ள ஒரு பாட்டி. ஆனா இவருக்கு ஆண்டவர் தேடுற உணர்வே கிடையாது. 18 வயசு பையன். அப்பொழுது ஹாஸ்பிட்டல்ல மரண தருவாயில இருக்குது, எந்த நேரம் உயிர் போகுன்ற மாதிரி மோசமான கண்டிஷன். அவருடைய பாட்டி அந்த இடத்துல சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை தேடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணு, அவர் உன்னை காப்பாத்துவார்னு சொல்லி எங்க பாட்டி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு அந்த ஃபீலே இல்லை, அப்படியே இருக்கிறார். இது அவருடைய சாட்சி. திடீரென்று அவருடைய சரீரத்திலிருந்து ஆவி வெளியேறுகிறது. வெளியேறி நேராக போகிறது. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே 2 பாதைகள் பிரிகிறது. ஒரு பாதையில பார்த்தா தூரத்துல பிரகாசமா இருக்குது, அந்த ஜங்ஷன்ல வந்து நிக்குது இவருடைய ஆவி. இன்னொரு பக்கம் பார்த்தா கார் இருள் பயங்கரமா தெரியுது. அப்பொழுது 2 பயங்கரமான உருவங்கள் வந்து இவரை பலவந்தமாய் பிடித்து கொண்டது இருள் நிறைந்த பாதையில் எடுத்துட்டு போகுது. இவர் கதறாரு, ஐயோ என்னை விட்டு, என்னை விட்டு, என்னை விட்டு. ஆனால் அந்த 2 கருத்த உருவங்கள் வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போகுது. ஒரு இடத்துல போனோன்னு அப்படியே அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. உள்ள தூக்கி உள்ள வீச போகிறோம் என்று சொல்லி அந்த 2 உருவங்கள் 2 பக்கம் இவரை பிடிச்சு தூக்கி உள்ள வீச போறோம். இங்க பூமியிலே அவருடைய பாட்டி இங்க உயிர் போயிடுச்சு. ஐயோ என் பேரன் செத்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறாங்க, இயேசுவே இவனுக்கு உயிரை கொடுங்க, இயேசுவே இவனுக்கு உயிரை கொடுங்க. இங்க பாட்டி டெட் பாடி செத்துருச்சு, உயிரை தலையில கை வச்சு ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே என் பேரனுக்கு உயிரை கொடுங்க, உயிரை கொடுங்க. இவருக்கு இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லி இருக்கிறாங்க, ஆனால் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்ப அந்த தூக்கி வீசுகிற நேரம் கிட்ட வந்தோண்டு பயந்து அந்த ஆவி கதறுகிறது, ஐயோ இயேசுவே என்னை காப்பாத்துங்க, இயேசுவே என்னை காப்பாத்துங்க, இயேசுவே என்னை காப்பாத்துங்க. அந்த ஆவி அங்க கதறுது. காரணம், இங்கே பூமியில் அவருடைய பாட்டி வந்து, ஆண்டவரே இவனுடைய பாவங்களை இவனை மன்னிச்சிடுங்க, இவனுக்கு உயிர் கொடுங்க, ஜீவனை கொடுங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பக்கமும் ஜெபம். அங்க அந்த ஆவி அங்க கதறுது, இங்க பாட்டி இந்த இடத்துல ஜெபிக்கிறாங்க. உடனே இந்த ஆவிகள், நீ இயேசுவை நோக்கி கூப்பிட்டுட்ட, இப்ப உன்னை விட்டுறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து மறுபடியும் சரீரத்தில் விட்டுடுது. திருப்பியும் கொஞ்ச நேரம் ஆகுது, மறுபடியும் அவருடைய உயிர் பிரிகிறது. மறுபடியும் அதே பாதை, அதே ஜங்ஷன், அதே இடத்துல இருள் நிறைந்த பாதையிலே அந்த கருத்த உருவங்கள் இழுத்துட்டு போகுது. மறுபடியும் அந்த அக்கினி கடல் பக்கத்துல கொண்டு போய் நிக்க வச்சு உன்னை தூக்கி உள்ள வீச போறது. மறுபடியும் ஐயோ இயேசுவே என்னை காப்பாத்துங்கிறார். ஏன்னா பாட்டி சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, இயேசுவே என்னை காப்பாத்துங்க, இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்ற. இங்க பாட்டி பூமியில ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே என் பேரனுக்கு ஜீவனை கொடுங்க, சுகப்படுத்துங்கன்னு ஜெபிக்கிறாங்க. மறுபடியும் அந்த ஆவி கொண்டு வந்து, நீ இயேசுவை கூப்பிட்டுட்ட, நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு இப்பத்துக்கு விடுறேன்னு சொல்லிட்டு விட்டுடுச்சு. 3வது கொஞ்ச நேரம் ஆகுது, 3வது முறை மறுபடியும் அந்த ஆவி
சரீரத்தை விட்டு பிரிகிறது, அந்த காரிருளுக்குள்ள போகிறது. இப்ப அவருக்கு புரிஞ்சிருச்சு, இயேசுதான் தன்னை காப்பாத்துறாரு. இயேசுவே என்னுடைய பாவங்களுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. அந்த ஆவி கதறுது, இப்போ இயேசுவே என் பாவங்களுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, என்னுடைய ரத்தத்தினால் கழுவுங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கதறுது. இங்க பாட்டி ஜெபிக்கிறாங்க. மறுபடியும் சரீரத்துக்குள்ள அந்த ஜீவன் வந்தது. ஆண்டவர் உடனே ஒரு அற்புதமான ஒரு சுகத்தை, விடுதலை கொடுத்தார். அந்த 18 வயசுல ஆண்டவர் சொன்னார், உன்னை என் ஊழியத்துக்கு நான் அழைத்திருக்கிறேன், என் ஊழியத்தை நீ செய் என்று சொன்னார். அவர் கிட்டத்தட்ட 97, 98 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். இருந்து சில வருஷங்களுக்கு முன்னதாக தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போனார். எதுக்கு சொல்றேன்னா, மரித்த போது லாசருடைய நிலைமை என்ன ஆயிருக்குன்னா, இந்த நிலைமை தான் ஆயிருக்கும். நேரம் அந்த 4 நாள் கேப் இருந்துச்சுல, இது பாதாளத்துக்கும் பூமிக்கு நடுவில் தள்ளாடிட்டு போராடிட்டு இருந்திருக்கும். பாதாளத்தில் கொண்டு போய் வீசப்படுகிற நிலைமை. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்யற, பிளாக் பண்ணி வச்சிருக்கிறார். ஏன்னா அவன் உயிரோடு கூட எழுப்பணும். பாதாளத்தில் தூக்கி எரியாதபடிக்கு அங்கேயும் போய் இங்கேயும் போய் போராடிட்டு இருந்திருக்கும் அந்த லாசருவின் ஆவி. இயேசு கிறிஸ்து இங்க ஜெபிச்சு அதை பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறார். பாதாளத்தில் எரியாதபடிக்கு அதை பிடிச்சு வச்சுட்டு இருந்திருப்பார். இவருடைய ஜெபம் தான் என்ன செய்யுது, காப்பாத்தி இருக்கும். பாதாளத்துக்குள்ள செத்த உடனே நேர தூக்கி பாதாளத்தில் போடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் அவன் அங்கே போய் சேராதபடி தடுத்து காப்பாத்தி இருந்திருக்கும். அப்ப நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை கொண்டு நிறைவேற்றும் பொழுது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து நாம் அவருடைய திட்டத்துக்குள் வருவதற்காக ஜெபிக்கிறார். இன்னொரு பக்கம் நாம் அதற்கு விட்டு கொடுத்து ஜெபிக்கணும். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கு சரியாய் இப்பொழுதே ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருங்க. இன்னமும் காலதாமதம் பண்ணாது. ஆண்டவருக்கு உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்திற்கு உங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்துருங்க. ஒரு பக்கம் ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார், அந்த திட்டத்தை உங்களை பிக்ஸ் பண்ணணும்னு ஜெபிக்கிறார். அடுத்த பக்கத்துல நீங்க ஒப்பு கொடுக்கணும். 2 ஜெபம் நடக்கணும். ஒரு பக்கம் ஆண்டவருடைய ஜெபம், இன்னொரு பக்கம் நம்முடைய ஒப்பு கொடுத்தல், 2ம் இணையணும். அங்கதான் ஆண்டவருடைய திட்டம் ஃபுல்ஃபில் ஆகும். இப்ப லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். அது ஆவி பாதாளத்துக்கும் பூமிக்கு நடுவில் போராடிட்டு இருக்குது, தத்தளிச்சிட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு. ஜெபிச்சு அது பாதாளத்துக்கு போகாதபடி பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. இப்ப கல்லறைக்கு முன்னால வந்தாரு. சகோதரர்கள் எல்லாரும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி எழுப்பிட்டார். லாசருவை உயிர் எழுந்து வான்னு சொல்லி, வெளியே வா என்று சொல்லி எழுப்பிட்டார். லாசரு இப்ப வெளியே வந்தாச்சு. லாசரு எதுவுமே இது வரைக்கும் பேசின பைபிள் ஒண்ணுமே இல்லை பாருங்க. லாசரு உயிரோடு வந்துட்டார். வந்துட்ட பிறகு அங்கே அநேகர் அதை கண்ட பொழுது விசுவாசிச்சாங்க. பாருங்க, 45வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். நிறைய பேர் அந்த இடத்துல யூதர்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இதுக்கு பிறகு அந்த வீட்டில் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடக்குது. சரியா? வாசிக்கலாம். 12:2 வாசிக்கலாம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். சரி, முதல் வசனத்தை பிடிப்போம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். அங்கே அவருக்கு ராவிருந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். வந்துட்டான் பாத்தீங்களா? எத்தனை பாடுபட்டு இப்போ லாசரு ஒழுங்குக்கு வந்துட்டான். இப்பதான் ஒரு ஒழுங்கு வந்திருக்கிறான். லாசரும் அவரோடு கூட அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். இப்போ இவ்வளவு பாடுபட்டு இப்பதான் ஒழுங்கா தெரிஞ்சிருக்குது, புத்தி வந்திருக்குது. வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டான் லாசரு. அப்புறம் அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால்
அவருடைய பாதங்களை துடைத்தாள். ம். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. சரி, போதும். அது இருக்கிற 9-10 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவை நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியினால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஆமா, பிரதான ஆசாரியர்கள் லாசருவை கூட கொலை பண்றதுக்கு யோசிச்சாங்களாம். இந்த இடத்துல ரெண்டு இடத்துல ஒரே காரியம் வரும். 45வது வசனத்திலே யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் இல்லையா? 11:45 இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்திலே லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியினார். இப்ப லாசரு இன்னும் ஒண்ணும் பேசல, அவர் பேசுறது ஒண்ணுமே இல்லை. இப்ப லாசரு செய்த காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டான். இவர் ஒண்ணுமே படல. இயேசு கிறிஸ்து பக்கத்துல போய் அந்த விருந்தில் உட்கார்ந்துட்டான். ஜனங்கள் ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்திருக்கிறாங்க. 4 நாளைக்கு பின்னால் ஒருத்தர் எழுப்பினாராமே. ஒரு கூட்டம் அப்படி, ஒரு கூட்டம் அந்த எழுப்பின லாசரு எப்படி இருக்கிறான் பார்க்கலாம், அவனை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுது, லாசருவை பார்த்து ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுது. இதை பார்த்து யூதர்களுக்கே இந்த லாசருவையும் கொலை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா எந்த அளவுக்கு ஜனங்க பண்ண திரும்பிப்பாங்க பாருங்க. இந்த லாசருவை பார்த்து ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க, இயேசு கிறிஸ்துவுல விசுவாசம் வைக்கிறாங்க. இந்த லாசருவையும் கொலை பண்ணணும்னு யோசிச்சாங்களாம் பிரதான ஆசாரியர். அப்போ லாசருவை கொண்டு கர்த்தர் நிறைய பேரை ரட்சித்து விட்டார். இதுதான் தேவ திட்டம். ஒரு எழுப்புதலின் மனுஷன் ஆயிட்டான். ஒரு வார்த்தை கூட இவன் பேசவே இல்லை. கடைசி வரைக்கும் இவன் பைபிள்ல பேச ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஆனால் இவன் மூலமாய் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அநேக யூதர்கள். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டான். இன்னைக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் பக்கத்துல போய் உட்கார்ந்துருங்க. அவருக்கு க்ளோஸா வந்துருங்க. அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்துருங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து பக்கத்துல போய் உட்கார்ந்துருங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் மனம் திரும்புவாங்க. வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இயேசு கிறிஸ்து பக்கத்துல போய் உட்கார்ந்துருங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து ரட்சிக்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். இதுதான் தேவ திட்டம். லாசருவை கர்த்தர் எழுப்பினதற்கான தேவ திட்டம் இதுதான். உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. உங்களை கொண்டு ஒரு பெரும் கூட்ட ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நழுவி ஓடினது போதும், ஓடி ஒளிஞ்சது போதும். இயேசு கிறிஸ்து இப்படி வந்தா அப்படி ஓடுறது, அப்படி வந்தா இப்படி ஓடுறது, இந்த வேலையெல்லாம் போதும். ஒழுங்கா இயேசு கிறிஸ்துவின் பக்கத்துல போய் உட்காருங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து பக்கத்துல போய் உட்காருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியத்தை அழகாய் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். லாசரு ஒரு வார்த்தையும் பேசாமல் ஏராளமானவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாகிவிட்டான். லாசரு ஒரு வார்த்தையும் பேசல, எங்கேயுமே பேசல. ஆனால் இந்த லாசருவை கொண்டு ஒரு எழுப்புதல் உண்டாகிவிட்டது. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை கொண்டு ஒரு அசைவை ஏற்படுத்த, ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க பேசவே வேண்டாம், உங்களை பார்த்து நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆண்டவர் பக்கத்துல போய் உட்காருங்க. ஓடி ஒளிஞ்சது போதும். இயேசு வந்தால் அந்த வீட்டுக்குள்ள இல்லாமல் ஓடி ஒளியறது அது போதும். இன்னமும் அது தொடரக்கூடாது. அப்படி ஓடி ஒளிந்ததுனாலதான் லாசருவின் வாழ்க்கையில் சில நெருக்கடிகளை ஆண்டவர் அனுமதித்து உபத்திரவத்தின் பாதையில கொண்டு போய் அவனை மறுபடி கரெக்ட் பண்ணி ஆண்டவர் கொண்டு வராரு. இது ஆண்டவர் அவன் மேல் இருக்கிற கோபத்தினால் அல்ல,
அவன் மேல் வைத்திருக்கிற தன்னுடைய அன்பினாலும் அவனை குறித்த தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் இதை ஆண்டவர் செய்தார். அதற்காக தான் செய்தார். இன்னமும் சொல்றேன், கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் அன்பாய் இருக்கிறார். இங்க இருக்கிற அத்தனை பேர் மேல் ஆண்டவர் அன்பா இருக்கிறார். நீங்கள் சில நேரத்தில் ஓடி ஒழியலாம். ஆண்டவருடைய சித்தத்திலே நீங்க பிக்ஸ் ஆகாமல் உங்கள் சுய சித்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஸ்டில் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். உங்களை கொண்டு வர நினைக்கிறார். அதற்காக சில பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். அந்த பிரச்சனைகளின் நிமித்தமாக உங்களை கரெக்ட் பண்ணி உங்களை தன் திட்டத்திற்குள் சரியா பிக்ஸ் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்பொழுது உங்களை ஆண்டவருக்குள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்கம் நீங்க அதுல பிக்ஸ் ஆகணும், உங்களுக்காக ஜெபிக்கிறார். அடுத்த பக்கத்தில் நீங்கள் பாவரிக்கை செய்து உங்களை கர்த்தரோடு கூட ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் ஆண்டவர் உங்களை அந்த திட்டத்தில் பிக்ஸ் பண்றதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். 2 நாட்கள் இயேசு கிறிஸ்து தங்கியிருந்து ஜெபித்தார். அந்த 2 நாட்கள் லாசருவின் நிலைமை என்ன? அவனுக்கு கதறி கொண்டிருப்பான். பாதாளத்துக்கும் போக முடியல, சரீரத்துக்குள்ள வர முடியல, இதுக்கு அதுக்கு நடுவில் அலசடிப்பட்டு இருந்திருப்பான். ஆண்டவர் மட்டும் ஜெபிக்காது இருந்தால் அந்த ஆத்மாவை பிசாசுகள் பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளி இருக்கும். ஆண்டவர் ஜெபிச்சதை தடுத்து நிறுத்தி வச்சிருந்தார். நல்ல தெரியணும், ஆண்டவர் தான் நம்முடைய ஜெபத்தான் ஜெபித்து நம்முடைய உயிரை தடுத்து காப்பாத்திட்டு இருக்கிறார். தெரியுமா? நம்ம தேவ திட்டத்திற்குள் இல்லாமல் போகும் பொழுது நாம் மறிக்க வேண்டியவர்கள். ஆனால் ஆண்டவரோ ஜெபித்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய திட்டத்திலே உங்களை பிக்ஸ் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் ஜெபிச்சிட்டு இருக்கிறார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கின்றார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த ஆராதனையிலே ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்க. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய திட்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, என்னை குறித்து நீங்க வைத்திருக்கிற ஒரு எழுப்புதலின் திட்டம், என்னை பார்த்து ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். என்னை பார்த்து ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அப்படியா என்னை பயன்படுத்த போறீங்க? அந்த திட்டத்திற்கு என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். மனசார ஒப்பு கொடுத்துருங்க. உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும். நீங்க ஏதோ ஒரு நெருக்கடியில் போயிட்டு இருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் அதனாலதான் அதை தாமதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த திட்டத்துக்குள்ள கூட கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் சில பிரச்சனைகளை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் அனுமதிச்சுட்டே இருக்கிறார். இப்படி ஆகிலும் வந்துவிட மாட்டீர்களா என்று சொல்லி கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் தாமதப்படுத்தி இன்னும் பிரச்சனைகள் நீடித்திருப்பதற்கு நீங்களே காரணமாகிடாதீங்க. ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வதற்கு அவர் ஆர்வமாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சி, மறுபடியும் உங்களை எழுப்பி கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு உங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு உங்களை முற்றிலும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க வைத்திருக்கிற உங்களுடைய திட்டத்திற்கு என்னை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுத்து விடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை தூக்கி நிறுத்துவார், பயன்படுத்துவார். அவருடைய திட்டத்திலே கடைசி வரைக்கும் நடத்துவார். நீங்கள் உயிரோடு எழுப்பப்படுவீர்கள். மீண்டும் கர்த்தர் உங்களை ஜீவனோடு கொண்டு வந்து வல்லமையாய் நடத்துவார். அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த காலை வேளையிலும் எங்களோடு எங்கள் வாழ்க்கையோடு உங்களுடைய திட்டத்தை பகிர்ந்து கொண்டதற்காய் சோத்திரம். நாங்கள் கடந்து வருகிற பாதையில் இருக்கிறதான காரியங்களின் ரகசியத்தை, உள் நோக்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினதற்காக சோத்திரம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்ததற்காய் சோத்திரம். உங்களுடைய திட்டத்திற்குள் நாங்கள் வர வேண்டும் என்று எங்களிடத்தில் அன்பாயிருந்து எங்கள் இழுத்து கொண்டிருப்பதற்காக சோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுங்க. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். Praise.